Students, now we are going to see 7th one. Question: find the value of summation k is equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். கேவுக்கு வேல்யூஸ் வந்து 1 to 8 வரைக்கும் கொடுத்து எல்லாத்தையும் சம் பண்ணி அதோட வேல்யூஸை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது சம்மேஷன் k is equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. இப்போ நான் இதை காசு ஐ சைன் அதை ரெண்டுத்தையும் நம்ம மெர்ச் பண்ணி சிஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஷார்ட்டாக எப்படி எழுத போகிறேன், k is equal to 1 to 8 cis சிஸ் 2k pi by 9 இந்த மாதிரி நம்ம எழுதலாம் இல்லைங்களா. காசு சைனு தனித்தனியாக எழுதாமல் இது ஷார்ட் ஃபார்மில் சிஐஎஸ், ஏன்னா நம்ம எழுதக்கூடிய ஸ்பேஸ் கம்மியாகவும் டைமிங் சேவ் ஆகும், அதுக்காக சிஐஎஸ் சிஸ்ன்றது ஷார்ட் ஃபார்ம். ஓகே, இப்போது இந்த மாதிரி டிவைடில் சிஐஎஸ் 2 pi by n இந்த மாதிரி 2 pi by n அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒமேகா அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது 2 pi by n அப்படிங்கிறது nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டினா 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா, 1க்கு nth ரூட் எடுத்தோம்னா இல்லை ஒமேகா அப்படிங்கிறது சிஸ் 2 pi by n அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதுவே பாருங்கள், சிஸ் 2 pi by 3 அப்படின்னு அதையும் நம்ம ஒமேகான்னு சொல்லியிருக்கோம். சிஸ் 2 pi by 3நாலும் ஒமேகா தான், அது வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ கியூபு ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அதில் ஒமேகான்றதை சிஸ் 2 pi by 3ன்னு சொல்லியிருப்போம். அப்போ 2 pi by 4 அப்படின்னா 4th ரூட் ஆஃப் யூனிட்டி, 2 pi by 5 அப்படின்னா 5th ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போது சிஸ்ஸு 2 pi by 9 அப்படின்னு சொன்னால் அதை ஒமேகான்னு எடுத்துக்கிறோன்னா இது எந்தோடைய ரூட்டு 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இது தெரியணும் நமக்கு, சரிங்களா. அப்போது nth ரூட் ஆஃப் யூனிட்டியில் ஒமேகா பவர் என்னோட வேல்யூ 1, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருந்தால் ஒமேகா பவர் 3 is equal to 1. அப்போ 9th ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருந்தால் ஒமேகா பவர் 9 is equal to 1. அப்போது ஒமேகா அப்படிங்கிறத சிஸ் 2 pi by 9ன்னு சொன்னால் 9th ரூட்டு 2 pi கீழே 2 piன்றது 360, 360யை 9 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணணும், தட் இஸ் 9th ரூட் ஆஃப் யூனிட்டி. 3 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா அது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. n பார்ட்ஸாக டிவைட் பண்ணால் தட் இஸ் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருப்போம். அப்போ இங்கே 9 இருக்கா டிவைடில், அப்போ இது என்ன நம்ம சொல்லணும், 9th ரூட் ஆஃப் யூனிட்டி சொல்லணும். இப்போ கேவுக்கு மட்டும் வேல்யூஸ் நம்ம கொடுக்கும்போது 1 2 3 எக்ஸட்ரா கொடுப்போம், 8 வரைக்கும் கொடுக்க போகிறோம். அப்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா சிஸ், இதை வந்து தனித்தனியாக நம்ம எழுதும்போது சிஸ் 2 இங்கே 1 கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு, அப்போ 1 × 2 pi by 9. ஓகே, ப்ளஸ் இங்கே அடுத்தது வந்து சிஸ் 2 கொடுப்போம், 2 2s are 4 pi by 9 அப்படின்னு வரும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 3 கொடுத்தா 6 வரும். ஸோ சிஸ் 3 2s are 6 pi by 9 ப்ளஸ் எக்ஸட்ரா. கடைசி டேர்ம் எது கொடுத்துருப்போம், 8 தானே கொடுப்போம் கேவுக்கு. அப்போ 8 2s are 16, அப்போ 6 16 pi by 9. அப்போ ஃபஸ்ட்டு கேவுக்கு 1 கொடுக்குறோம், 2 கொடுக்குறோம், 3 கொடுக்குறோம், அப்படியே கொடுத்துட்டுனா எக்ஸட்ரா ஃபைனலாக 8 கொடுக்குறோம். நான் லாஸ்ட் டேர்ம் மட்டும் எழுதிக்கிட்டேன். அப்போது இதை வந்து பாருங்கள், சிஸ்ஸு 2 pi by 9 ப்ளஸ் இதை நான் எப்படி எழுத போகிறேன், சிஸ்ஸு 2 pi by 9 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் இப்போ ஏன்னா 2 2s are 4 மல்டிபிள் வந்துடும். இதையும் சிஸ்ஸு 2 pi by 9 ஹோல் க்யூப்னு எழுதலாம், க்யூப். அப்போ 3 2s are 6 இல்லையா, டிமூவ்ஸ் தவிர்த்து அப்ளை பண்ணும்போது பவர் என்ன செய்வோம், ஆங்கிள் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ உள்ளே கொண்டு வரும்போது 3 2s are 6 ப்ளஸ் எக்ஸட்ரா. இது எப்படி எழுதலாம்னா சிஸ்ஸு 2 pi by 9 ஹோல் பவர் எதனா வரும் சொல்லுங்கள், 8, ஏன்னா 8 2s are 16. ஓகே,
இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், சிஸ் 2π/9னா ஒமேகான்னு சொன்னேன்னா, அப்போ திஸ் இஸ் ஒமேகா ப்ளஸ் இது என்ன வரும் ஒமேகா பட் ஸ்கொயர் ப்ளஸ் இது என்ன வரும் ஒமேகா க்யூப், இது ஃபுல்லாக ஒமேகா தான். சிஸ் 2π/9 வந்து ஒமேகா தான் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இது ஒமேகா பவர் 8. ஓகே, அப்போது இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஒமேகா பவர் 8 தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். சரி, அப்போது இதிலேருந்து இங்கே பாருங்கள், சின்ஸு ஒமேகா அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், சிஸ்ஸு 2π/9 அப்படின்னா 9th roots of unity. ஓகே, 9th roots of unity. எதெல்லாம் 9th roots of unity அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ரூட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து 1 தான் ரூட்டு, அடுத்தது ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா க்யூப் எக்ஸட்ரா ஒமேகா பவர் n-1 வரைக்கும் எழுதுவோம். அப்போ 9 - 1 இது 8. அப்போது 9th ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூப் எக்ஸட்ரா ஒமேகா பவர் 8. க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் எது வரும், க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டினா 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூப் என்ன இடம் 1. அப்போது க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா அப்போ nth ரூட் ஆஃப் யூனிட்டி எப்படி இருக்கும், 1 ஒமேகா ஸ்கொயர் எக்ஸட்ரா ஒமேகா பவர் n-1. அப்போ n-1 வரைக்கும் வரணும். அப்போ இதுதான் அதோடைய ரூட்டு. 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூப் எக்ஸட்ரா ஒமேகா பவர் 8. சரி, நம்ம இதில் ப்ராப்பர்ட்டி ஒன்று தெரியும், சம் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 1 + ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஒமேகா பவர் 8 ஈக்குவல் டு என்ன வரும் 0. இது நமக்கு தெரியும், சம் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் த ரூட், அப்போ ஃபஸ்ட் ரூட் எது 1, செகண்டு ஒமேகா ஸ்கொயர் எக்ஸட்ரா, கடைசி ரூட் எது ஒமேகா பவர் 8. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0. ஓகே, இப்போ நம்ம எதுலேருந்து ஃபைன் பண்ணணும், ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஒமேகா பவர் 8 வரைக்கும் தான் நமக்கு தேவை. அப்போது இதிலேருந்து என்ன செய்ய போகிறோம், ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஒமேகா பவர் 8 இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஒமேகாவிலேருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ அங்கே ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா, அந்த 1 நம்ம ரைட் சைடு எடுத்துகிட்டு போட்டால் என்ன வரும் -1. ஸோ ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஒமேகா பவர் 8ஓட வேல்யூ என்ன சொல்கிறோம் -1. சரிங்களா, அப்போ இதோட ஆன்சர் -1 தானே. அப்போ ஃபைனலாக நம்ம என்ன சொல்லலாம், therefore summation k = 1 to 8. இதை ஷார்ட் ஃபார்மில் கூட நம்ம எழுதலாம், sis 2k/9 equal to -1. This is the answer. 8th one, if omega is not equal to 1 is a cube root of unity, show that first one 1 - omega plus omega square whole power 6 plus 1 plus omega minus omega square whole power 6 is equal to 128. ஸோ இதில் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ப்ரூஃப் பண்ண சொல்லி. ஃபஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா என்ன, க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா ஒமேகா பவர் 3 is equal to 1 அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி தெரியும். க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியில் எதெல்லாம் ரூட்ஸ் அப்படின்னா 1 ஒமேகா ஸ்கொயர், க்யூப் ரூட்டுனா 3 - 1 2ஓட முடிஞ்சிடும் ஒமேகா ஸ்கொயர். அடுத்தது சம் ஆஃப் த ரூட்டு 1 + ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் LHS எடுத்துக்கிறோம். LHS இஸ் ஈக்குவல் டு 1 - ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 ப்ளஸ் 1 + ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. ஓகே, இப்போ இதில் நமக்கு நவுன் ரிசல்ட்டை வந்து யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போது இதில் 1 + ஒமேகா ஸ்கொயர் 1 + ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஹோல் பவர் 6ன்னு எழுதுறான். ப்ளஸ் இங்கே 1 + ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. அது தான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா 1 + ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ நம்ம இதிலேருந்து டிரைவ் பண்ணிடலாம். 1 + ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஒமேகாவை நம்ம ரைட் சைடு எடுத்துகிட்டு போனால் -ஒமேகா.
இதே மாதிரி 1 + ஒமேகா வேணும் அப்படின்னாலும் 1 + ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரை ரைட் சைடு எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது 1 + ஒமேகா ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஒமேகா. நெக்ஸ்ட் மைனஸ் ஒமேகா ஹோல் பவர் 6 ப்ளஸ் ஹியர் ஆல்சோ 1 + ஒமேகா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. ஸோ மைனஸ் ஒமேகா மைனஸ் 2 ஒமேகா ஹோல் பவர் 6 plus this is minus omega square minus 2 omega square the whole power 6. ஸோ இப்போ இந்த பவர் 6 நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போது இதை 2 power 6 ஒமேகா பவர் 6ன்னு எழுதலாம். மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா பவர் எப்படி இருக்குது, ஈவன் நம்பர். பவர் ஈவனாக இருந்தால் பவர் ஈவன்னா மைனஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஸோ ஹியர் ஆல்சோ ப்ளஸ் 2 power 6 இன்ட்டு ஒமேகா பவர் 2 × 6 12. ஓகே, இப்போது 2 power 6 ஒமேகா பவர் 6ஓட வேல்யூஸ் நமக்கு தெரியணும். ஒமேகா பவர் 3 இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம், 1 கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ ஒமேகா பவர் 6ஓட வேல்யூ என்ன வரும், இது எப்படி எழுதலாம்னா ஒமேகா கியூபு ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஏன்னா 3 2s are 6 இல்லையா. அப்போ ஒமேகா பவர் 3ஓட வேல்யூ 1. அப்போ 1 ஸ்கொயர் 1 தான், எகெயின் 1. அப்போ ஒமேகா பவர் 12 இதையும் எப்படி அதெல்லாம் ஒமேகா பவர் 3 தி ஹோல் பவர் 4 4 3s are 12. அப்போ ஒமேகா பவர் 3 1 பவர் எனிதிங் 1. அப்போ ஒமேகா பவர் 6 1, ஒமேகா பவர் 12 is also 1. This is 1 plus 2 power 6 into this is also 1. அப்போ இதில் 2 power 6 2 power 6 எத்தனை 2 power 6 2. அப்போ 2 power 6. அப்போ டோட்டலாக 2 power 7 இது இல்லாமல் 6 + 1 2 power 7. அப்போ இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா 128. ஸோ திஸ் இஸ் RHS, hence proved. ஸோ ஃபஸ்ட் ஒன் நான் ப்ரூஃப் பண்ணிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். செகண்ட் ப்ரூஃப், ஃபஸ்ட்டு let we take LHS which is equal to 1 + omega into 1 + omega square into 1 + omega power 4. I am going to write 2 power 2. இங்கே பாருங்கள், ஒமேகா பவரு இங்கே ஃபஸ்ட்டு 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, அங்கே அடுத்து 8 இருக்குது, கடைசி என்ன கொடுத்துறாங்க 2 power 11. அப்போ 2 பவரில் எழுதணும் எல்லாத்தையுமே, சரிங்களா. அப்போது 4 2 power 2ன்னு எழுதிடலாம். 1 + ஒமேகா பவர் 8 எப்படி அதெல்லாம் 2 power 3. 2 power 3 8 இல்லையா, 2 கியூபு. இப்போ அடுத்து என்ன வரும், 2 power 4 வரும். அடுத்தது 2 power 5 6 7 அப் டு 2 power 11. அப்போ எக்ஸட்ரா 1 + ஒமேகா பவர் 2 power 11. ஸோ 2 பவரில் எழுதிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒமேகா பவர் ஒன்றுமே இல்லை, 1 தான் இருக்குது. 1 வந்து 2 power 0ன்னு கூட எழுதலாம். அப்போ இது வந்து 2 power 1 0 1 2 3 12 11 வரைக்கும் எழுதியிருக்கிறோம். மொத்தமாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது சொல்லுங்கள். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 11ல் முடியுது. மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 12 டேர்ம் இருக்கு இல்லையா. ஏன்னா இது 1லேருந்து 11 வரைக்கும் 11 டேர்ம்ஸ் ப்ளஸ் 0 இருக்கு இல்லையா, இது ஒரு டேர்ம். அப்போ 2 power 0 என்ன 1, ஒமேகா பவர் 1 ஒமேகா தான், எனிதிங் பவர் 0 1, அதனால் இப்படி இருக்கா. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எப்படி 2 டேர்ம்ஸாக, ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் தனியாக எடுக்கிறேன். பாருங்கள் 1 + ஒமேகா, ரெண்டாவது டேர்மில் 1 + ஒமேகா ஸ்கொயர். மல்டிப்ளையில் தான் எல்லா டேர்ம்ஸ் இருக்குது, பட்டு அதையே நான் 2 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இங்கேயும் 1 + ஒமேகா 2 ஸ்கொயர் இன்ட்டு 1 + ஒமேகா 2 கியூபு. ஓகே, எக்ஸட்ரா. இது 2 டேர்ம்ஸ் எக்ஸட்ரா. லாஸ்ட்டில் என்ன வரும்ன்றீங்க, 2 power 11 அதுக்கு முன்னாடி டேர்ம் எழுதுகிறேன். 1 + ஒமேகா 2 power 10 இன்ட்டு 1 + ஒமேகா 2 power 11. 2 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ 1 + ஒமேகாவோட வேல்யூஸ் என்ன நமக்கு தெரியும், 1 + ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்போ அதை இங்கே சப்ஜெக்ட் பண்ணிடலாமா, -ஒமேகா ஸ்கொயர்
இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ பாருங்கள் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்ப்ளிட் பண்ணியாச்சா ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 4 தானே 4 தானே அப்படி எழுதிருக்கிறோம் அப்போ 4 அப்படி இருந்ததுன்னா ஒமேகா பவர் 4-ஐ நான் பவர் ரெடியூஸ் பண்ண போகிறேன் இது எப்படி எதலாம்னா ஒமேகா க்யூப் இன்ட்டு ஒமேகா அப்படின்னு எதலாம் இல்லையா ஒமேகா பவர் 3 இன்ட்டு ஒமேகா பவர் 3யோட வேல்யூ 1 அப்போ 1 இன்ட்டு ஒமேகா என்ன கிடைக்கும் ஒமேகா ஸோ பவர் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே இந்த ரூட்டை வந்து நம்ம 1 ஒமேகா ஸ்கொயருக்குள்ளேயே வர வச்சிடலாம் இப்போ அடுத்த டைம் பாருங்கள் இது வந்து ஒமேகா 2 பவர் 3 தானே அப்படின்னா ஒமேகா பவர் 8ஆ இப்போ ஒமேகா பவர் 8ம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பவர் வந்து 2 விட அதிகமாக இருக்குது ஸோ ரெடியூஸ் பண்ணிடலாம் எப்படி இதை எப்படி பிரிக்கலாம்னா ஒமேகா பவர் 8-ஐ ஒமேகா பவர் 6 ப்ளஸ் 2ன்னு எழுதலாம் ஒமேகா பவர் 6 ப்ளஸ் 2 அப்போ இது ஒமேகா பவர் 6 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 6ஓட வேல்யூ என்ன அதுவும் ஒன்று தான் இப்போ முன்னாடி பார்த்தோம் ஒமேகா பவர் 6 12 9 இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் 3 வந்தாலே ஏன்னா ஒமேகா பவர் 3 ஒன்று இல்லையா அப்போது மல்டிபிள் ஆஃப் 3 வந்துட்டாலே அதோட வேல்யூ ஒன்று தான் க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் மல்டிபிள் ஆஃப் 3 வந்தால் வேல்யூ 1 அப்போது பவர் வந்து இது 1 ஆகிடும் அப்போ 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் என்ன வரும் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 8 அப்போது எல்லா டேர்ம்ஸும் அதுமாரி நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும் இப்போ ஒமேகா பவர் 10 இருந்தாலும் பண்ண முடியும் ஒமேகா பவர் 16 இருக்குது அதோடைய பவரை நம்ம ஃபைன் பண்ணிடலாம் 16 எப்படி பிரிக்கலாம் ஒமேகா பவர் 15 ப்ளஸ் 1 மல்டிபிள் ஆஃப் 3 15 ப்ளஸ் 1 அப்போது ஒமேகா பவர் 15 இன்ட்டு ஒமேகா இதோட வேல்யூ 1 மல்டிபிள் ஆஃப் 3 பவரில் இருந்தாலே க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு 1 தான் ஸோ திஸ் இஸ் 1 அப்போ ஒமேகா தான் கிடைக்கும் ஸோ பவர் எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ண முடியும் சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூஸை ஃபைன் பண்ண முடியும் அப்போ இது எப்படி அதெல்லாம் 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 4நாலே 3 போச்சுன்னா ரிமைனிங் 1 அடுத்தது 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 2 பவர் 3 8 அப்போ என்ன கிடைக்குன்னு சொன்னோம் ஒமேகா ஸ்கொயர் ஓகேவா அப்போது அடுத்த 2 டேர்ம் இருக்கு இல்லையா இன்னும் ஒரு டேர்மும் அதே மாதிரி தான் வரும் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் தான் கிடைக்கும் அதே அப்போது எக்ஸட்ரா இந்த லாஸ்ட் இந்த டேர்ம் இருக்குல்ல இதுலேயும் ஒன்று வந்து ஒமேகா வரும் கண்டிப்பாக 1 ப்ளஸ் ஒமேகா இன்னொன்று என்ன வரும்னா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் தான் வரும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள் 2 பவர் 10 அப்படின்னா 2 பவர் 10 என்ன வரும் 1024 நமக்கு தெரியும் அப்போ 1024 நான் மல்டிபிள் ஆஃப் 3ஆக பிரிக்கணும் இல்லையா இது மல்டிபிள் ஆஃப் 3 எப்படி வரும்னா 1223 ப்ளஸ் 1 1024 ப்ளஸ் 1 ரிமைண்டர் 1 அதனால் ஒமேகா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 11 அப்போ 2 பவர் 11ஓட வேல்யூ எவ்வளோ வரும் 248 இல்லைன்னா 2048 அப்போ இதுலேயும் மல்டிபிள் ஆஃப் 3ஆக நீங்கள் பிரிச்சிங்கன்னா 46 ப்ளஸ் 2ன்னு வரும் ரிமைண்டர் வந்து 2 வரும் சரிங்களா அப்போ ஸ்கொயர் இது வந்து 2 டேர்ம் மட்டும் நான் எழுதிருக்கிறேன் அப்போ இது மாதிரி எத்தனை 2 டேர்ம்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க மொத்தம் 12 டேர்மு 2 பிரச்சனை எத்தனை டேர்ம்ஸ் வரும் 6 டேர்ம்ஸ் தானே வரும் அப்போ அது 6 டைம்ஸ் மொத்தமாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் 1 2 3ன்னு கொண்டோம்னா 12 டேர்ம்ஸ் இருக்குது ஆனால் 12ல் நம்ம 2 தான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் 2 டேர்ம் ஃபஸ்ட்டு ஒரு பேர் செகண்ட் ஒரு பேர் அது தேர்டு 1 4th 1 அப்படி லாஸ்ட் 1 மொத்தம் எத்தனை பேர் வரும் 6 அதனால் 6 டைம்ஸ்னு எழுதிருக்கிறேன் ஓகே அப்போது ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் கிடச்சிருக்கு ரெண்டாவது மைனஸ் ஒமேகா இங்கே அதேமாதிரி 1 ப்ளஸ் ஒமேகாவை இதில் எது இல்லை ஒமேகா ஸ்கொயர் இல்லை அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு இதில் மைனஸ் ஒமேகா ரெண்டாக பிரிச்சிட்டோம் எக்ஸட்ரா இப்போ லாஸ்ட்டில் என்ன வரும் அதே தானே வரும் ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு இதில் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸோ 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இதில் எது இல்லையோ அது வரும் அப்போ ஒமேகா இல்லை அப்போ மைனஸ் ஒமேகா அதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் அப்போது இது எல்லாம் எத்தனை டைம்ஸ் வரும் 6 டைம்ஸ் எல்லாமே சேம் தான் சரி இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்போ என்ன வரும் பாருங்கள் மைனஸ் ப்ளஸ்ஸு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா அப்போது ஒமேகா க்யூபு அடுத்தது பாருங்கள் மைனஸ் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா க்யூபு இன்ட்டு எக்ஸட்ரா லாஸ்ட்லி என்ன வரும்ன்றீங்க மைனஸ் ப்ளஸ்ஸு ஒமேகா க்யூபுன்னு தான் கிடைக்கும் இதுமாதிரி எத்தனை டைம்ஸு 6 டைம்ஸ் ஸோ இதோட வேல்யூ 1 இதோட வேல்யூ 1
எக்ஸட்ரா லாஸ்ட்லேயும் 1 எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூஸும் ஒன்று தான். ஏன்னா 6 டைம்ஸ் 1 × 1 × 1 என்ன வரும் 1 தான், which is equal to 1. This is RHS. So hence proved. சரிங்களா? இப்போது அப்படியே டேரெக்டாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரு டேர்முக்கு நம்மளால் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ 1024 2048 அதுக்கு முன்னாடி நம்பர் நிறைய பவர்ஸில் வரும். எல்லா பவர்ஸையும் ஒன்று ஒன்றா நம்ம ஃபைன் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் ஆகிடும். அதனால் 2 டேர்ம்ஸை என்ன பண்ணிடுறோம், ஸ்ப்ளிட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக சப்ஜெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, தேங்க்யூ.